ஹாய் கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க கோபிகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலப்பா. நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ரொம்ப விரும்புற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? சிரிப்பு. என்ன சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. அதாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? முடியாது. ரைட் விடு. வாங்க சிரிப்பின் ரகசியத்தை இந்த வீடியோல அலைசி ஆராய்வோம். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் அடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். சரி, முதல்ல சிரிப்புனா என்ன? இது வெறும் சத்தம் மட்டும் இல்லைங்க. இது நம்ம மூளையில நடக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன். அதாவது நம்ம எப்போ சந்தோஷமா ஜாலியா ஒரு விஷயத்த ஆச்சரியமா பார்க்கறோமோ அப்ப நமக்கு சிரிப்பு வருது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஃபன்னியான காமெடி சொல்றாரு, அப்ப உங்களுக்கு சட்டுன்னு சிரிப்பு வருது இல்லையா? நீங்க ஒரு ஃபன்னி வீடியோ பாக்குறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டு லூஸ் தனமா ஒரு விஷயத்த பண்றாரு, அப்ப உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? இப்படி வர்ற சிரிப்பு நம்ம மூளையில இருக்க சில பகுதிகளை ஆக்டிவேட் பண்ணுதுங்க. முக்கியமா லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த பகுதி தான் நம்ம எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ற இடமாம். 3 செம்மொழிகள் கூறுக. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே, இது ஏன் ஜோக்கு? அது மட்டும் இல்லாம நம்ம மூளையில ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. இதுதான் நம்ம யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்குது. அதாவது இப்ப நீங்க ஒரு ஜோக் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஜோக்கை புரிஞ்சுக்கிட்டு இது ஃபன்னியா தான் இருக்கு அப்படின்னு மூளைக்கு எடுத்து சொல்றதே இந்த மேட்டர் தாங்க. 3 செம்மொழிகள். Mani, that's a nice joke, Mani. ஸோ நம்ம சிரிக்கிறது ஒரு தன்னச்சியான ஸ்பான்டேனியஸ் ஆக்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம மூளை இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்குங்க. இப்போதான் மேட்டரே இருக்கு. சிரிப்புகளால என்னென்ன நன்மைகள்னு பார்ப்போம். ஸோ நம்ம சிரிக்கிறப்ப ஜாலியாக மட்டும் நம்ம இருக்கிறது இல்லைங்க, அதனால நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நார்மலாக நம்ம பாடியில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம ஹாப்பியா இருக்கப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா நம்ம சிரிக்கிறப்போ நம்ம பாடி எண்டோஃபன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோனை சுரக்குது. இதனால இன்ஸ்டன்டா நம்மளோட மூடு லிஃப்ட் ஆகி நம்ம ரொம்ப ஃபீல் குட்டா ஃபீல் பண்றோங்க. அண்ட் இன்னொன்னு இருக்கு, இது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நம்புவீங்களோ இல்லையோன்னு தெரியாது, ஆனா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இதை அதிகம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சிரிக்கிறப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்கள் அதிக லெவல்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க சிரிச்சுட்டே இருங்க, காய்ச்சல் சளி எல்லாமே இது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருக்கும். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி இந்த எண்டோர்ஃபன்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் ஒரு இயற்கையான வலி நிவாரணி, அதாவது நேச்சுரல் பெயின் ரிலீஃப் தர்ற ஒரு விஷயம் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம சோகமா இருக்கப்ப கூட கொஞ்சம் சிரிச்சா நம்மளோட வலி கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போய் நம்ம மனசு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுங்க. அதே மாதிரி இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் பிளட் ஃப்ளோக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க சிரிக்கிறப்போ உங்களோட ஹார்ட் ரேட் அதிகம் ஆகுது. அதே மாதிரி உங்களோட உடம்புல போற பிளட் ஃப்ளோவும் ரெகுலேட் பண்ணப்படுது. அதுதாங்க இது உங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு குட்டி
குட்டி எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மூட் இம்ப்ரூவ்மெண்ட். இது வந்துட்டு ஒரு வெளிப்படையான நன்மை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபன்னியான படம் பார்க்குறப்பவோ இல்லை ஃப்ரெண்ட் கிட்ட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிக்கிறப்பவோ நமக்கு வந்துட்டு இன்ஸ்டண்டா மனசு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். அதாங்க. ஸோ சோகமா இருக்கப்ப வந்துட்டு ஒரு ஃபேக் ஸ்மைலை போட்டா கூட அது வந்துட்டு ஒரு லாஃப்டரா மாறுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இத நான் பார்க்காமலே செத்துருக்கலாம் பாலு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சோஷியல் கனெக்ஷன்ஸ் தாங்க. அதாவது நம்ம சிரிக்கிறனால நம்மளோட பாண்ட் வந்து மற்றவங்க கூட ரொம்ப அதிகம் ஆகுது. இது வந்துட்டு ஒரு சோஷியல் க்ளூவா ஆக்ட் பண்ணுது, நம்மளை வந்துட்டு மற்றவங்களோட இணைக்குது. ஸோ இந்த சிரிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளோ நன்மை இருக்கு பார்த்தீங்களா? ஹெல்த் பெனிஃபிட்ஸ், சோஷியல் பெனிஃபிட்ஸ், எல்லா நன்மைகளும் இருக்கு. ஈவன் நம்ம ப்ரெசென்ட் பண்றப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்மைலோட ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஸ்மைலோட இது பண்ணோம்னா நம்ம பாண்டை அதிகம் பண்ணி வருஷ கணக்குல அவங்க கூட ஒரு நல்ல இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து எசென்ஷியலா ஃபேக் ஸ்மைல போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நேச்சுரலாவே இந்த குணத்தை வந்துட்டு நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸையே இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இதுங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா Can we practice laughter? சரி, இப்போ ஒரு கேள்வி. நமக்கு வந்துட்டு சிரிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சிரிப்பு வரல. அப்ப என்ன பண்றது? சிரிப்பு வராம இருக்குமா ஆசையா இருக்கப்போ? சரி வரல, அப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரு மேட்டர் இருக்குங்க. லாஃப்டர் யோகான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப வந்துட்டு இதுல வந்து நம்ம சிரிப்பை பிராக்டிஸ் பண்ணுவோம். நமக்கு சிரிப்பு வரல, ஃபேக்கா சிரிப்போம். அதாவது ஒரு காரணமே இல்லாம சிரிப்போம். அப்படி நம்ம சிரிக்கிறப்போ நம்ம மூளைக்கு வந்துட்டு இது நம்ம இன்டென்ஷனலா தான் சிரிக்கிறோம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. நம்ம சிரிக்கிறோம், அதனால அது வந்து அதே ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம மூடு வந்துட்டு இன்ஸ்டன்டா பூஸ்ட் ஆயிரும். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாவே இந்த லாஃப்டர் யோகால வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. இது மூலியமா நம்ம மனசை வந்துட்டு அமைதிப்படுத்தி நிம்மதிப்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ பார்த்தீங்களா மக்களே, சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மேட்டர் இருக்குன்னு. இது வந்துட்டு வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லைங்க, உங்களோட உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நல்லா சிரிக்க வந்துட்டு கத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜோக்ஸ் சொல்லுங்க, ஃபன்னியான வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ கூட பாருங்க, அவங்க கூட தப்பில்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எப்பாச்சும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை காலம் வரையில ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு புன்னகையை போடுங்க, உங்களுக்கு அது புது தென்பையே கொடுக்கும். உங்களோட தாட்ஸை வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை பார்த்து சிரிக்கலனாலும் சிரிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோட மீட் பண்ணலாம். பை பை.